எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா செவரட்டுங்க இஞ்சியும் பூண்டும். இப்போ நம்ம பொடியாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, நம்ம அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டுக்கிறோங்க. காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போது ஒரு 2 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அந்த 2 கேரட்டையும் சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது கோஸு கட் பண்ணி வச்சுருக்கோம், கோஸும் சேர்த்து விட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் எடுத்துருக்கோங்க, குடமிளகாயும் பீன்ஸும் அதையும் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்து சும்மா லைட்டாக வதக்கணுங்க, ரொம்ப வதங்கணுன்றது இல்லை, ஒரு 60% வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு நமக்கு 60%. நம்ம ஒரு 2 முட்டை உடச்சி விட்டுடலாங்க. நம்ம இந்த தரக்காரியில் ஒரு ஓரமாக தள்ளிட்டு இதிலே அப்படியே நம்ம இந்த பக்கம் முட்டையை உடச்சி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம இதிலே முட்டையை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் விரும்பி நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம வீட்டு சாம்பார் சாதத்தை விட. அதனால் நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர் இந்த மாதிரி எதுவும் சேர்க்காம ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு உணவாக நான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா சாதம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம முட்டையை சேர்த்து எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்து நல்லா பரப்பி விட்டுடலாம் சாதத்தை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் அப்பப்போ அடிக்கடி ரோடு சைடில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சாதத்தை நம்ம நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம ரெட் சில்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நம்ம ஆல்ரெடி நம்ம காய்கறிக்கெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி ஒரு 1/2 எலுமிச்சம்பழங்க புழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடலாங்க. இப்போ நம்ம சிக்கன் கபாப்பு போட்டு வச்சுருக்கோங்க, நம்ம அதையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு நான் சிக்கன் கபாப்பு போடுற வீடியோ போடலைங்க இதில். அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க அதோட லிங்க்கு, அதுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ரோட் சைட் சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. செம்ம கலர்ஃபுல்லாங்க. ரோட் சைடில் நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியேங்க, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. இப்போது இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. சாப்பிட்டுடலாங்களா? சூப்பர், சான்ஸே இல்லைங்க. செம்மையாக வந்திருக்குங்க, உண்மையாகவே சொல்கிறேங்க.
ஒரு தடவையாவது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை ஹோட்டலுக்கு வா, எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அம்மா வீட்டில் செஞ்சு கொடுன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.